வணக்கம். நான் சாஸ்வதா நிதி. என் கூட திரு முரளி அவர்கள் இருக்காங்க. திருப்பூர்ல ஸ்ரீ வாரி டிசைன்ஸ் அப்படிங்கிற பிரிண்டிங் வச்சிருக்காங்க. வாங்க அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்க பிரிண்டிங் எப்படி ஆரம்பிச்சீங்க? அதோட இதை பத்தி சொல்லுங்க சார் கொஞ்சம் பிரீஃபா. முதல்ல திருப்பூரில் திருப்பூர் பனியன் கம்பெனி தான். அங்கே முதல்ல படிப்பு முடிச்சுன்னு ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த நிறுவனத்தில் வேலைக்கு செஞ்சு கொஞ்ச நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பணமெல்லாம் கொஞ்சம் சேகரித்து வச்சுட்டு அது மூலமாக ஒரு பிரிண்டிங் நிறுவனத்தை ஆரம்பித்தேன். ஓகே சார். எப்படி இந்த தொழில் சூஸ் பண்ணீங்க? எதனால இந்த தொழில் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு இது கிடைச்சிது சார்? இல்லை, சொந்தமாக தொழில் செய்யணுங்கிற ஒரு மோட்டிவ் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எது சூட்டபிள் ஆகுது, நம்மகிட்ட இருக்கிற வசதி வாய்ப்புக்கு எந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தா முடியுங்கிறத யோசித்தேன். அப்போ அதுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த பிரிண்டிங் இருக்குல்ல, அதில் தான் நான் அந்த வேலை பிரிண்டிங் போக வர இருக்கிறதுனால சரி அந்த தொழில் செய்யலை அப்படின்ட்டு அந்த தொழிலை ஆரம்பித்தேன். இப்போ திருப்பூர்னாலே பிரிண்டிங் இதாக இருக்காங்க, பனியன்ஸ் தான் இது பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் பிரிண்டிங்லேயே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணுவீங்க. எந்தெந்த நாட்டுக்குலாம் நீங்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் இது பார்த்திங்கன்னா நான் செய்கிற கம்பெனியினுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யுஎஸ்ஸு, யூரோப் கண்ட்ரிக்கு நிறைய போகுது. இப்போ அப்புறம் அது இல்லாமல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கும் போகுது, நிறையா ஆர்டர்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களோட இதில் பிரச்சனைகள் நீங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க? என்ன சொல்கிறீங்க? இல்லை ஒரு ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா ப்ராப்ளம்? அதெல்லாம் நீங்கள் எப்படி ப்ராப்ளம்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரணம் என்ன, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, யூஎஸ் ஆர்டர்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த யூஎஸில் இப்போ அந்த டேக்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு ட்ரம்ப்பு. 50% வரி போட்டிருக்கிறதுனால அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்டர்லாம் வருது, ஃபேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அதுபோக பார்த்திங்கன்னா பிரிண்டிங்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைஸு தானே யூஸ் பண்ணி தானே பண்ணுறோம். அதனால் பார்த்திங்கன்னா அதில் அந்த பொல்யூஷன் ப்ராப்ளம்ட்டு அது இருக்குது. அதை அதுக்கு ஆர்ஓலாம் போடணும்னு சொல்லி கவர்மெண்ட் சில நாம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் செஞ்சு தான் நம்ம பிரிண்டிங் தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். அது கொஞ்சம் காஸ்ட்டு, பிரிண்டிங்க்கு வைக்கிறதோட காஸ்ட்டு அந்த ஆர்ஓ போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துடுது. அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துச்சுன்னா நல்லா இருக்கணும், கொஞ்சம் தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இது பண்ணுறதில்ல. நாங்கள் தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இத்தனை ப்ராப்ளம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அதுதான்மா, நம்ம இப்போ தொழில் பண்ணுறதுன்னு அரசாங்க ஒத்துழைப்பு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆர்ஓலாம் போட்டு தான் அந்த இது பண்ணி தான் சுத்திகரிப்பு பண்ணி தான் தண்ணி வெளியே விடணும். இப்போ டைஸு கலக்குது இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் வெளியே விடணும்னா சுத்தம் பண்ணி தான் வெளியே விடணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு தானே வேலை நம்ம பார்த்து ஆகணும். அதுக்கு அரசாங்கம் வேறு மாநிலங்களில் அரசாங்க சப்போர்ட் இருக்குது, நம்ம மாநிலத்தில் அது இல்லை. இருந்தாலும் நாங்கள் அதை என்ன பண்ணுறது, பணத்தை கொஞ்சம் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுலேருந்து சம்பாதிச்சு தான் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எல்லாத்துக்குமானது தானே, அப்புறம் என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி ஆரம்ப கட்டத்தில் கண்டிப்பாக யார்கிட்டயாவது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்கிப்பீங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் முதல்ல கொஞ்சம் நம்ம சம்பாதிச்ச கொஞ்சம் சேர்த்து வச்சது, அதுபோக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். தெரிஞ்சவங்ககிட்ட அந்த மாதிரி கடனுக்கு வாங்கி பண்ணோம். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க்கில் கடன் வாங்கி அது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ காம்படிட்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் தொழில் தான் ரொம்ப இதாக இருக்குது, காம்படிட்டிவாக தான் போகுது. ஒரு நான்
பிரிண்டிங் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறேன்னா அது 10 ரூபா சொல்கிறாங்கன்னா ஒருத்தன் 8 ரூபாய்க்கு அடிக்கிறோம்பாங்க, ஒருத்தங்க 7 ரூபாய்க்கு அடிக்கிறோம்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அது நம்ம குவாலிட்டி அதெல்லாம் கரெக்டாக டைமு இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நமக்கான கம்பெனி ஓனர்ஸ் வந்து நமக்கான ஆர்டர் வந்து கண்டிப்பாக தருவாங்க. அது முன்ன பின்ன இருக்குதுன்னு செய்யும். ஒரு சில ஆர்டருக்கு கை மாறி போகிறதும் உண்டு. ஆனாலும் நமக்கானது வந்துட்டு தான் இருக்கும். நம்ம அந்த குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே சார். இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சுயமாக தொழில் செய்கிறது தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். படிப்பு முடிச்சவங்க வந்து எங்கே வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதை தான் வந்து எல்லாருமே பெற்ற தாய் தகப்பனே வந்து இப்போ சொல்கிறாங்க, எங்கே ஒரு வேலை தேடிக்கிங்க, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்களா, அந்த மாதிரி தானே கேள்வி கேட்குறாங்க இல்லையா அவங்களெல்லாம். அது கரெக்டு தான். ஆனால் ஒரு 2-3 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் போங்க. உங்களுக்கு என்ன துறை வந்து நீங்கள் படிச்சிருக்கிறீங்களோ அது சம்மந்தமாக ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக போயிட்டு முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ, எந்த தொழில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த தொழில் செய்கிறதுக்கான முயற்சி எடுங்க. அதுக்காக வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்ல, வேலைக்கு போகணும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸு கெயின் பண்ணிக்கங்க. அது மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நல்ல ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க, மிகப்பெரிய ஒரு வேலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு டெக்னிக்கலாக இருக்கிற வேலை. சில பேர் வந்து அப்படியே பல லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களே கூட கொஞ்ச நாள் கழித்து அதை சொந்தமாக பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். எல்லாருமே ஒரு சொந்த தொழில் பண்ணால் தான் அது ஒரு இதாக இருக்கும். நாட்டுக்கும் அது வந்து நல்லதாக இருக்கும். வேலைக்கு போகிறாங்கிறத பற்றியே யோசிக்காமல் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணணும். அது வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பாக வந்து வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் தேடிக்கணும். அதுக்கப்புறம் செய்யுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். உங்களோட கருத்து மூலிமா நாங்கள் வந்து சுயதொழில் செய்கிறது தான் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இதுன்னு நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி பார்த்தவங்களும் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி.